Hello students, good evening. Welcome to the Science Live class session 2. So last class நம்ம chemistry problems discuss பண்ணோம். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் 4 மார்க்ஸில் கேட்பாங்க இல்லை 2 மார்க் கம்பல்சரியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ in this class we are going to discuss about the important physics problems. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிச்சிருக்கணும். அண்ட் தென் அந்த ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன ப்ராப்ளம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் we are going to see in this class. Okay, so first we are going to start with chapter 6, that is nuclear physicsலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்கலாம் ரிவிஷன் எக்ஸாம் ஆர் ஹாஃப்லி எக்ஸாம். ஸோ சாப்டர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேருந்து அந்த கம்பல்சரி 2 மார்க்ஸ் ஆர் 4 மார்க் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம மாடர்ன் அட்டாமிக் தியரியில் படிச்சிருப்போம். ஸோ அந்த லாஸ்ட் பாஸ்ட்லேட் என்ன படிச்சிருப்போம், the mass of an atom can be converted into what? Energy. ஸோ இப்போ அந்த mass of an atom can be converted into energyக்கு அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, ரைட்? E is equal to what? mc square, right? So the energy equation E is equal to mc square. So ஒரு atom உடைய mass we can convert it into what? Energy, right? So இப்போ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. Calculate the amount of energy released when an radioactive substance undergoes fusion and results in a mass defect of 2 kg. So ஒரு மாஸ், அந்த மாஸ் வந்துட்டு இப்போ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ அந்த மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த மாஸ் டிஃபெக்ட். ஸோ த கொஷின் ஹேவிங் த மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 2 kgs, ரைட்? அண்ட் இட் இஸ் அண்டர்கோயிங் தட் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ அந்த மாஸ் வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆகும், எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும், ரைட்? ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி எனர்ஜி, தட் இஸ் E we have to find out, right? ஸோ அப்போ எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா we have to use this formula, right? E is equal to what? mc square. So அப்போ E is equal to mc square, right? So they given the mass, but what is the value of C? நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம், ஆப்டிக்ஸ் லெசனில். what is the speed of light? that is 3 into 10 to the power 8 meter per second, right? So அவ்வளோதான். ஸோ மாஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ C உடைய வேல்யூ யூ ஷுட் நோ, ரைட்? ஸோ அப்போ அந்த C உடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அண்ட் M ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அண்ட் we can get the answer. Okay, so what is the value of M? It is 2 kg, right? And what is the value of C? That is 3 into 10 to the power 8 meter per second, right? The whole square. So 2 kg. So in the 3 into 10 to the power 8 the whole square ல அப்போ 3யும் ஸ்கொயர் பண்ணணும், 10 to the power 8 அதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ 3யை ஸ்கொயர் பண்ண you will get what? 9 and 10 to the power 8 the whole square. அப்போ அந்த பவரில் 8 இருக்கா? ஸோ அப்போ 8 2s are you will get what? 16, right? மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏன்னா அந்த யூனிட்டும் ஸ்கொயர் ஆகும். ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ செகண்ட் டு த பவர் வாட்? -2. ஸோ வென் யூ மல்டிப்ளை திஸ் 2 into 9, ஸோ 2 9s are 18, ரைட்? ஸோ 18 into 10 to the power 16. ஸோ என்ன யூனிட்ஸ் இருக்குது? கிலோகிராம், மீட்டர் ஸ்கொயர் அண்ட் செகண்ட் டு த பவர் -2, ரைட்? ஸோ இந்த யூனிட் கிலோகிராம், மீட்டர் ஸ்கொயர் அண்ட் செகண்ட் டு த பவர் -2, அதுக்கு பதிலாக we can use ஜூல்ஸ். ஏன்னா நம்ம எனர்ஜி தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த ஆன்சரை நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இங்கே பாயிண்ட் நம்மளுக்கு இல்லைல்ல, அப்போது அந்த 8க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குது, ரைட்? அப்போது when you shift this point to the left hand side we can write it in scientific notation, right? So 1.8, அப்போது when you are shifting to the left hand side, so we have to take the positive power, right? 10 to the power 1. So already you are having 10 to the power 16. So 1.8 into 10 to the power 1 plus 16. So it is 17 joules. So the energy எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு? 1.8 into 10 to the power what? 17 joules. Yes. So Sunita has given the correct answer. Kanishka also given the correct answer. So அந்த யூனிட்ஸ் நம்ம கரெக்டாக எனர்ஜிக்கு என்ன யூனிட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எனர்ஜியோட யூனிட் என்னது? ஜூல்ஸ், ரைட்? ஸோ அப்போது நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன்லையும் சேஞ்ச் பண்ணி எழுதவும் ட்ரை பண்ணணும். ஓகே, எஸ்மா, கரெக்ட் ஆன்சர். Sunita has given the correct answer. So be more interactive, so you can give the answers for every question we do here. Okay,
So next we are going to the problem based on the radioactive displacement law. அதாவது Sargunam's displacement law அப்படின்னு இந்த லெசனில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும் போது என்ன நடக்கும், ஒரு டாட்டர் எலமெண்ட் ஃபார்ம் ஆகும், அந்த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் போது அதோடைய அந்த மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுலேருந்து நியூட்ரான்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த Sargunam's displacement law ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே, அதாவது ஒரு எலமெண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணால் ஒரு டாட்டர் எலமெண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த அட்டாமிக் நம்பர் எவ்வளோ சேஞ்ச் ஆகும், மாஸ் நம்பர் எவ்வளோ சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும் போது அட்டாமிக் நம்பர் எவ்வளோ சேஞ்ச் ஆகும், மாஸ் நம்பர் எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஸோ when a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number will be less by what? 4 units. ஸோ அப்போ ஒரு பேரண்ட் எலமெண்ட்லேருந்து ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோடைய மாஸ் நம்பர் வில் பி லெஸ் பை 4 யூனிட்ஸ். ஸோ 4 நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், ரைட். அண்ட் த அட்டாமிக் நம்பர் வில் பி லெஸ் பை 2 யூனிட்ஸ். ஸோ அப்போ அதோடைய அட்டாமிக் நம்பர் 2 குறைக்கணும் அந்த பேரண்ட் நியூக்ளியஸ்லேருந்து. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல்ஃபா டிகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பீட்டா டிகே என்னது, ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும் போது ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும், ரைட். ஸோ த டாட்டர் நியூக்ளியஸ் வில் பி ஹேவிங் the mass number same. அப்போ மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அண்ட் தி அட்டாமிக் நம்பர் வில் பி மோர் பை 1 யூனிட். ஸோ அட்டாமிக் நம்பரை ஒரு யூனிட் என்ன பண்ணணும், ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வாட் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு வி ஷுட் நோ வாட் இஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நம்ம அந்த கம்பேர் தி ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 7 மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கோம், ரைட். அந்த கம்பேரிசனில் ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு அந்த வாட் ஆர் தே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ வாட் இஸ் அன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்? எஸ், இட் இஸ் த ஹீலியம் நியூக்ளியஸில் ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4, ரைட். Same way, what is a beta particle? Beta particle na they are nothing but what? Electrons. So appo we will be giving the symbol E. கீழே -1 மேலே என்னது 0. ஸோ அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா இட் இஸ் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4. அண்ட் பீட்டா பார்ட்டிக்கல்னா இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான். ஸோ த சிம்பிள் ஈன்னு யூஸ் பண்ணுவோம், -1 கீழே போடுவோம், மேலே 0 போடுவோம், ரைட். எஸ். ஸோ சமீக்ஷா ஹஸ் கிவன் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் சுனிதா ஆல்சோ கிவன் த கரெக்ட் ஆன்சர். ஜோயலுக்கும் கரெக்ட் ஆன்சர் பீட்டா டிகே என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல்னா என்ன, பீட்டா பார்ட்டிக்கல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம இந்த ப்ராப்ளம் போட முடியும். ஸோ அப்போ ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. யுரேனியம் 23592 எக்ஸ்பீரியன்சஸ் 1 ஆல்ஃபா டிகே. ஸோ யுரேனியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட், ஸோ இது இப்போ பேரண்ட் நியூக்ளியஸ். ஸோ இது என்ன பண்ணுது, ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது. ஸோ இட் எக்ஸ்பீரியன்சஸ் 1 ஆல்ஃபா டிகே அப்படின்னா ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது. அண்ட் 1 பீட்டா டிகே அப்படின்னா என்ன மீனிங், ஒரு பீட்டா பார்ட்டிக்கலும் எமிட் பண்ணுது. ஸோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது அண்ட் 1 பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் தி ஃபைனல் டாட்டர் நியூக்ளியஸ் தட் இஸ் ஃபார்ம். ஸோ அப்போ இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும் போது இட் வில் பி சேஞ்சிங் டு எ டாட்டர் நியூக்ளியஸ், ரைட். அதுக்கப்புறம் ஒரு பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும்போது இன்னொரு டாட்டர் நியூக்ளியஸாக சேஞ்ச் ஆகும். அப்போது இட் வில் பி transforming into a daughter nucleus. அப்போ அதோடைய அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து நியூட்ரான்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வென் திஸ் யுரேனியம் 92-235. ஸோ கீழே இருக்கிறது என்னது, அட்டாமிக் நம்பர், ரைட். ஸோ மேலே இருக்க நம்பர் மாஸ் நம்பர். ஸோ அப்போ வென் திஸ் யுரேனியம் இந்த பேரண்ட் நியூக்ளியஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்? எஸ், ஹீலியம் நியூக்ளியஸ். அப்போ ஹீலியம் 2-4, ரைட். ஸோ அப்போ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுச்சுன்னா அப்போ ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு தட் ரேடியோஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவில் ஸோ அந்த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ அதோடைய மாஸ் நம்பர் வில் பி லெஸ் பை 4 யூனிட்ஸ். ஸோ மாஸ் நம்பரை 4 யூனிட்ஸ் கம்மி பண்ணணும், அட்டாமிக் நம்பரை 2 யூனிட்ஸ் கம்மி பண்ணணும், ரைட். ஸோ அப்போது இப்போ புதுசாக ஃபார்ம் ஆக போகிற டாட்டர் எலமெண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாத, வி கேன் டேக் இட் அஸ் எக்ஸ். ஸோ அப்போது மாஸ் நம்பரை 4 யூனிட்ஸ் கம்மி பண்ணணும்ல, அப்போ 4 யூனிட்ஸ் கம்மி பண்ணணும்னா என்ன ஆகும், 231, ரைட். எஸ், கரெக்ட். ஸோ ஜோயல், ரிச்சர்ட் அண்ட் சுனிதா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் அட்டாமிக் நம்பரை என்ன பண்ணணும், 2 யூனிட்ஸ் கம்மி பண்ணணும், ரைட். ஸோ அப்போ 2 யூனிட்ஸ் கம்மி பண்ணால் இட் வில் பிகம் வாட், 90, ரைட். And this element, it is not only emitting என்னது alpha particle, beta particle emit பண்ணுது. So அப்போ இன்னொரு டைம் என்ன பண்ணணும், இந்த daughter nucleus 231
and 90. ஸோ இதை எடுத்து என்ன பண்ணணும், பீட்டா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது அப்படின்னா வாட் இஸ் பீட்டா பார்ட்டிக்கல், எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானை என்ன சிம்பிளில் நம்ம போடுவோம், இ கீழே -1 மேலே 0 போடுவோம், ரைட். ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு வென்எவர் பீட்டா பார்ட்டிக்கல் இஸ் எமிட்டட், மாஸ் நம்பர் சேம், மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, and the atomic number should be more by 1 unit. So அப்போ atomic number increase பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த daughter nucleus form ஆகுது, we can take it as y. ஸோ அப்போ பாருங்க mass number no change, ஸோ அதே 231. பட் அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும், இட் வில் இன்க்ரீஸ் பை 1 யூனிட்ல. இப்போ இங்கே 90 இருக்குல்ல, அப்போ இட் வில் பி இன்க்ரீசிங் பை வாட், 91. ஸோ திஸ் இஸ் தி டாட்டர் எலமெண்ட் விச் இஸ் ஃபார்ம். ஸோ அப்போ இந்த டாட்டர் எலமெண்ட் ஃபார்ம் ஆனதை கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணணும், வி ஷுட் ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போது டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன பண்ணணும், we should find out the difference between the mass number and atomic number. So அப்போ ஒரு daughter element form ஆனோடனே the number of neutrons if you want to find out, we should subtract the mass number of the daughter nucleus and the atomic number of the daughter nucleus. Okay, so அப்போ mass number என்ன வந்திருக்கு, 231, right? And what is the atomic number, 91. So when you subtract this, you will get what, so 231 minus 91, so 0, so this will be 13, so you will be getting what, 140, right? So the number of neutrons present in this daughter element, it is 140, right? Yes. So Srinivas and Joel Richard has given the correct answer. Kanishka also given correct answer, and Samiksha also. Yes, super. So next same problem தான் நம்மளுக்கு alpha decay மட்டும் நடக்குது. பட் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரேடான், ஸோ ரேடியம் அப்படின்னு ஒரு எலமெண்ட், ஸோ ரேடியம் 88-226 அப்படின்னு ஒரு டாட்டர் பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குது. இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் 3 ஆல்ஃபா டிகே, அதாவது 3 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது. ஸோ அப்போ ஆஃப்டர் எமிட்டிங் 3 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் we should find out the number of neutrons in the daughter element. அப்போது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும், அந்த மாஸ் நம்பர் 4 டிக்ரீஸ் ஆகும் அண்ட் அட்டாமிக் நம்பர் 2 யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ரைட். இப்போ 3 ஆல்ஃபா டிகே நடக்குது அப்படின்னா நம்ம 3 டைம்ஸ் அந்த ஆல்ஃபா டிகே we should do. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா டிகே எப்படி நம்ம பண்ணுவோம், ஸோ இந்த ரேடியம் எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா டிகே நடந்துச்சுன்னா, ஸோ ரேடியம் 88-226. So when it is emitting 1 alpha particle, so அப்போ ஹீலியம் எமிட் பண்ணுது 2, 4, ரைட். அப்போ இப்போ ஃபார்ம் ஆகிற இந்த டாட்டர் நியூக்ளியஸ் உடைய அட்டாமிக் நம்பர் என்ன வரும், மாஸ் நம்பர் என்ன வரும். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ் நம்பர் பார்த்தோம்னா இட் வில் பி டிக்ரீசிங் பை how many units, 4 units, ரைட். அப்போ 226 நம்ம 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இட் வில் பி ஹேவிங் 222, ரைட். எஸ், சேம் வே வென் யூ சப்ட்ராக்ட் this 2 units from the atomic number என்ன ஆகும், 88லேருந்து 2 units subtract பண்ணோன்னா it will become what, 86. ஸோ இது ஒரு ஆல்ஃபா டிகே நடந்திருக்கு. அப்போ இன்னும் 2 ஆல்ஃபா டிகே நடந்திருக்குல்ல, அப்போது இந்த டாட்டர் எலமெண்ட்டை எடுத்துட்டு we should do one more time the alpha decay. ஸோ அப்போ திருப்பி ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணும் போது சேம் திங், இன்னொரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இதோடைய அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரில் சேஞ்சஸ் வரும், ரைட். அப்போ இந்த 222ல் இன்னும் நம்ம 4 டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ இட் பிகம்ஸ் வாட், 218 ஆகிடும். அண்ட் மாஸ் நம்பர் 4 டிக்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் நம்பர் 2 டிக்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ அப்போ 86லேருந்து நம்ம 2 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் வாட், 84, ரைட். அண்ட் திஸ் இஸ் 2 ஆல்ஃபா டிகே தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ஆல்ஃபா டிகே நம்ம பண்ணோன்னா இந்த டாட்டர் எலமெண்ட் எடுத்து தட் இஸ் Y84-218 இன்னொரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எமிட் பண்ணுது, ஹீலியம் 24. அப்போது இப்போ ஃபார்ம் ஆகிற டாட்டர் எலமெண்ட்டு Z அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதில் இந்த மாஸ் நம்பர் 4 டிக்ரீஸ் ஆகும்ல, ஸோ இட் பிகம்ஸ் 214. and the atomic number நம்மளுக்கு 2 டிக்ரீஸ் ஆகும். ஸோ இட் பிகம்ஸ் வாட், 82. ஸோ இந்த ஃபார்ம் ஆகிற டாட்டர் எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் அதை நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா யூ வில் கெட் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், ரைட். ஸோ தேர் ஆஸ்கிங் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். சம்டைம் they will be asking calculate the atomic number and mass number of the daughter element. அப்படி கேட்டால் நம்ம அந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எழுதுனா போதும். பட் number of neutrons if they are asking அப்படின்னா, so the number of neutrons is equal to mass number minus what, atomic number, right. So அப்போ mass number எவ்வளோ, அந்த daughter element லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆனது 214, right. and the atomic number is what,
it is 82. So when you subtract this, you will be getting what? 132, right? So yes, Gautam and Joel Richard, Samiksha, இவங்க எல்லாமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசன், எஸ். Hepzibah, Sunita, okay, super. So 132 is the correct answer, right? So next we'll be moving on to ஒரு problem based on the SI unit. So SI unit based பண்ணி என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியிலே 4 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? ருதர்ஃபோர்ட், பெக்வெரல் and Roentgen, Curie, like that 4 different units we have studied, but the SI unit is what? Becquerel. So இப்போ இங்க நம்மளுக்கு ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு கொபால்ட் ஸ்பெசிமென் இருக்கு, அதாவது ஒரு கொபால்ட்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. இட் எமிட்ஸ் இன்டியூஸ்ட் ரேடியேஷன் of 75.6 milli-curie per second. அதாவது ஒரு செகண்டுக்கு 75.6 இவ்வளோ milli-curies அந்த ரேடியேஷன்ஸ் அது என்ன பண்ணுது? டிஸ்இன்டகிரேட் பண்ணுது. ஸோ அப்போ இதை என்ன பண்ணணும்னா, we have to convert this disintegration into what? Becquerel. ஏன்னா Becquerel is the SI unit for what? Radioactivity. ஸோ அப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண சொல்லி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான இதுதான். ஸோ ஒரு ஆப்பிள் 50 rupees அப்படின்னா 2 ஆப்பிள் என்ன பண்ணுவோம்? 2 into 50. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அப்போது 1 curie எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 curie it is how many becquerel? 3.7 into 10 to the power 10 becquerel, right? ஸோ பெக்வெரலில் ஷார்ட்டாக நம்ம BQ அப்படி நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டிஸ்இன்டகிரேஷன் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 75.6 அந்த கொபால்ட்ன்ற அந்த ஸ்பெசிமென் அந்த எலமெண்ட் எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன் கியூரியில் கொடுத்துருக்கிறத we have to change it into what? Becquerel. அப்போ எவ்வளோ கியூரிஸ் கொடுத்துருக்காங்க? 75.6 milli-curie. So what is the meaning of milli? Milli means it is 10 to the power what? -3. ஸோ அப்போது அந்த கன்வர்ஷன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த இவ்வளோ 75.6 milli-curieக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த 75.6 மில்லின்றதை சேஞ்ச் பண்ணிக்கணும். 10 to the power -3 மில்லி அப்படின்றதுக்கு அந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு we should change it to what? 10 to the power -3 curie. ஸோ அப்போ 1 curie it is 3.7 into 10 to the power 10 becquerel. Na இப்போ 75.6 milli-curie, that is 10 to the power -3 curie means ஒரு ஆப்பிள் 50 rupeesனா அப்போ 2 ஆப்பிள்னா 2 into 50 தானே? அதே மாதிரி இப்போ 3.7 into 10 to the power 10 into 75.6 into 10 to the power -3 becquerel. So அப்போ first in the number 3.7 and 75.6 when you multiply you will be getting what? 279.72 and in the 10 to the power 10 and 10 to the power -3. So இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 to the power what? 10 -3 it is 7, right? ஸோ அப்போ இதில் நம்ம பெக்வெரலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம், ஓகே. பட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் இன் த சயின்டிஃபிக் நோட்டேஷன் என்ன பண்ணணும்? 2 digits ஷிஃப்ட் பண்ணணும், ரைட்? ஸோ 1 2 ஸோ அப்போ 2.7972 அப்போ 2 digits நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 10 to the power what? 2. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குது? 10 to the power 7 இருக்குது. ஸோ 2.7972 10 to the power 2 and 10 to the power 7 ஆட் பண்ணலாம்ல. ஸோ அப்போ 10 to the power 9 becquerel. ஸோ அப்போ ஒரு curie 3.7 into 10 to the power 10 becquerelனா 75.6 milli-curie எவ்வளோ becquerel? That is 2.7972 into 10 to the power 9 becquerel. Okay, yes, correct. So சமிக்ஷா, சுனிதா அண்ட் லக்ஷிதா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல் நம்மளுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அந்த எலக்ட்ரிசிட்டியில் ப்ராப்ளம்ஸ் போடும்போது அந்த ஃபார்முலாஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா சிமிலர் ஃபார்முலாஸ் மாதிரி தெரியும் பவருக்கு அண்ட் அந்த ஓம்ஸ்லாம் எல்லாமே. ஸோ யூ ஷுட் நாட் சேஞ்ச் தி ஃபார்முலாஸ், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாப்டர் 4ல் என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம படித்தோம் அப்படின்றத பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? I is equal to what? Q by T, right? So current உடைய formula I is equal to Q by T. So where that Q is nothing but what? Charge, right? So இப்போ questionல charge கொடுத்திருப்பாங்க and time கொடுத்திருந்தாங்கன்னா we have to use this formula.
sometimes charge க்கு we have to use one more formula. charge க்கு n into e அப்படி நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். one of the HOTS questionல நம்மளுக்கு அதை யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ what is this n? That is nothing but the number of electrons into that e is nothing but the charge of the electrons. So அந்த e என்ன denote பண்ணுது அப்படின்னா it is the charge of the electron. Okay, so அப்போ எவ்வளோ electron இருக்கு n, and that e is nothing but the charge of electron. So this is one more formula, right? And then potential difference க்கு நம்ம formula படிச்சிருக்கோம். Potential difference, what is the formula? It is V is equal to what? W by Q, right? So V is equal to W by Q. So the W means what? It is work done. So question la work done kuduthirupanga, illa work done they will be asking, right? And Q na you know that already it is charge, right? And the next one is Ohm's law. So Ohm's law நம்ம இந்த லெசன்ல தரோவா படிச்சிருப்போம். So Ohm's lawக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? It is V is equal to what? IR. So Ohm's law, it is the relation between the V and I. So V is equal to what? IR. So அதில் நம்மளுக்கு அந்த பொட்டென்ஷியலையும் ரெசிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணுறதுக்கு we have the equation, right? And sometimes நம்மளுக்கு அந்த resistors in series and parallel 7 mark questionே ப்ராப்ளம்ஸ் ஆகும் சில டைம் கேட்கலாம். ஸோ அப்போது ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? RS, that is the equivalent resistance or the effective resistance. It is sum of the individual resistance, right? So R1 plus R2 plus R3. So எத்தனை individual resistance கொடுத்துருக்காங்களோ we have to add, right? And if they're asking that in parallel combination அப்படின்னா 1 by RP, that is 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3, right? So இதெல்லாமே அந்த individual resistance உடைய reciprocals நம்ம add பண்ணுவோம். And then Joule's law of heating, எப்படி Ohm's law V is equal to IR. So அதே மாதிரி Joule's law யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த heat produced in a resistor, if they are asking, it is I squared RT, right? That I is the current and R is the resistance and T is the time, right? And last power. So பவருக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? பவர், எலக்ட்ரிக் பவர். ஸோ த எலக்ட்ரிக் பவர் இஸ் given by P, that is P is equal to V into I, right? If you know the potential difference and the current, you can able to find out the power. What is the unit for power? It is watt, right? So capital W அப்படின்னு denote பண்ணுவோம். So it is the sum of the problems based on the formulas number current-க்கு and then Q charge-க்கு என்ன formula, potential difference, Ohm's law-க்கு என்ன யூஸ் பண்ணணும், resistors in series and resistors in parallel, and power-க்கு என்ன formula யூஸ் பண்ணணும். Yes, most of the students they given the formulas for current. Joel Richard and Kanishka இவங்கெல்லாம் formulaவே கொடுத்துருக்காங்க for finding out the power as well as for the current also. Okay, first problem we are going to put one worked out problem நம்ம textbook la, the most repeated problem in the lesson la irundhu. Calculate the current and resistance of 100 W capital W னு கொடுத்திருக்காங்க, that is watt. Okay, 200 capital V கொடுத்திருக்காங்க, that is volt, that is potential difference. So அந்த யூனிட்டை வச்சு தான் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்திருக்காங்களா, கூலூம் அப்படின்னா அது it is a unit for charge. If they are giving ampere ஏன்னு கொடுத்திருக்காங்களா, it is a unit for current. So அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த வேர்ட்ஸ்க்கும் அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் we have the meaning. Okay, so அப்போ questionல நம்மளுக்கு they asked to calculate the current. So we have to find out the current, that is I, and the resistance R find out பண்ணணும் of 100 watt and 200 volt electric bulb in an electric circuit. அப்போ 100 watts கொடுத்திருக்காங்க, that means they given the power, right? And 200 volt கொடுத்திருக்காங்க, 200 volt, that is nothing but what, potential difference. So அந்த சிம்பிள்க்கும் அதே யூனிட் தான், அந்த potential difference நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுவும் V தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது பவர் and the potential difference கொடுத்துட்டு they are asking the current and resistance. அப்போ நம்மளுக்கு பவருக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். What is the formula for power? It is V into what, I. So அப்போ power is equal to what, potential difference into current, right? So V into I. So அப்போ நம்ம I find out பண்ணணும்னா P by V, right? So what is the power? It is 100 watt
and what is the potential difference? It is 200 volt. So அப்போ 2 the zeros cancel ஆச்சுனா 1 by 2. So 1 by 2 it is nothing but what? 0.5. So I வந்து currentல அப்போ current ஓட unit நம்ம இங்க யூஸ் பண்ணோம், that is ampere. So we have to use that capital A. So the unit for the current is ampere. So அதை நம்ம ஷார்ட்டா capital A ல denote பண்ணணும். Yes. So Samiksha has given the correct answer. கனிஷ்காவும் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் அண்ட் சுனித் ஆல்சோ தி கிவன் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இதே கொஸ்டினில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னது? ஓம்ஸ் லா, ரைட்? ஸோ அப்போ ஓம்ஸ் லா என்னது? V is equal to what? IR. ஏன்னா நம்ம கரண்ட் I கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது ஓம்ஸ் லா படி V is equal to IR. ஸோ இப்போ யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ரெசிஸ்டன்ஸ் R அப்படின்னா V by I, right? So அப்போ potential already given in the question. So that is 200 volt and I current கொடுத்திருக்காங்க 0.5 amperes. So அப்போ என்ன பண்ணணும்? Point இருக்குல்ல, so we can multiply the numerator by 10 and the denominator by 10. அப்போ என்ன ஆயிடும்? 2000 by 0.5 10 ஆல multiply பண்ணா it becomes what? 5. So அப்போ 5 table cancel பண்ணலாம்ல. 5 ones are 5 fours are 20 and 2 zeros. So அப்போ resistance is equal to what? 400. அப்படியே விட்டுடலாமா? What is the unit for resistance? Yes, it is ohm. So இந்த மாதிரி நம்ம ohms symbol use பண்ணணும். So the resistance is 400 ohms. Okay, Sunita has given the correct answer. Kanishka and Srinivas, Samiksha எல்லாருமே correct answer கொடுத்திருக்கீங்க. Okay, so next we'll move on to the another HOTS problem. So இதில் நம்மளுக்கு அந்த Qக்கு இன்னொரு formula N into E யூஸ் பண்ணுற மாதிரி இதுவும் நிறைய டைம் கம்பல்சரி ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க. How many electrons are passing per second in a circuit in which there is a current of 5 ampere? So how many electrons ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் பாஸ் ஆகுது? எவ்வளோ? 5 amperes. எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? per second. அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். how many electrons? So we have to find out the number of electrons, right? N find out பண்ணணும். the number of electrons எவ்வளோ அந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகுது per second. that means in 1 second. So time கொடுத்திருக்காங்க. okay, in a circuit in which there is a current of what? 5 amperes. So I they've given 5 amperes. So அப்போ I கொடுத்திருக்காங்க, T கொடுத்திருக்காங்க. So அப்போ using that I current and T we know the formula what? I is equal to what? Q by T, right? But இங்க நம்ம charge find out பண்ண சொல்லல. Instead of charge they're asking to find out the number of electrons. அப்ப Q we can able to change it into another formula, right? What is the another formula to find out that number of electrons using that Q? Yes, so on the Q க்கு பதிலா we can change the number of electrons into the charge of electron. N into E அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ I is equal to N into E by T. ஸோ அப்போ இதில் we have to find out the number of electrons, right? ஸோ அப்போ number of electrons மட்டும் அப்படியே வச்சுக்கலாமா? ஸோ அப்போது we can cross multiply this I into T by E, right? ஸோ அப்போ all the values it is given in the question. So what is the value for current? 5 amperes கொடுத்துருக்காங்க, right? ஸோ 5 amperes. Time 1 second கொடுத்துருக்காங்க. Yes, 1 second. And the charge of electron. So இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த E வேல்யூ நம்ம Q is equal to N into E அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா the charge of electron it is not given in the question. அப்போ நம்மளுக்கு அந்த வேல்யூ தெரியணும். What is the charge of electron? It is 1.6 into 10 to the power minus 19 coulomb. So இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் we can able to do this problem, right? So அப்போ what is the charge of electron? 1.6 into 10 to the power minus 19 coulombs, right? So அப்போ எப்படி simplify பண்ணலாம்? 10 to the power minus 19 shall we take it to the numerator? அப்போ 5 by 1.6 இதை மட்டும் நம்ம simplify பண்ணா போதும், right? So 10 to the power minus 19 we can take it to the numerator. It becomes 10 to the power 19 positive power வந்துரும். இப்போ கீழே denominatorல நம்மளுக்கு அந்த பாயிண்ட் இருக்கிறதுனால will multiply and divide by 10. So into 10 பண்ணிக்கலாம். So அப்போ 50 by 16 into 10 to the power 19. So அப்போ when you cancel by 2 tables. So 2 2s are 4, 2 5s are 10 and 2 table 2 8s are 16. So இதுக்கு மேலே cancel பண்ண முடியாது. So you can divide this 25 by 8. So 8 3s are 24, right?
So remaining 1, so point வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். So 8 ones are 8, so remaining 2 will come. So point வச்சுக்கலாம் 0 சேர்த்துக்கலாம். 8 twos are what? 16, so remaining 4. So point வச்சுக்கனால we can add 1 0. So அப்போ 8 5s are 40, right? So ஒரு terminating decimal தான் நம்மளுக்கு கிடைக்கும். So அப்போ what is the value for n? It is 3.125 into and the power என்ன இருக்கு 10 to the power 19. So this much electrons will be flowing when 5 ampere of current is passed through what? 1 second. Okay. Yes. Epsiba, they have given correct answer for the formula, and Srinivas, Kanishka answer they have given for the number of electrons. Okay. So next. It is based on power, resistance and energy consumed. Other base பண்ணி நம்மளுக்கு என்ன problem கொடுத்திருக்காங்க. A torch bulb is rated at 3 volt 600 milliampere. Calculate the power, resistance and the energy consumed if it is used for 4 hours. So ஒரு torch bulb கொடுத்திருக்காங்க. அந்த torch bulb உடைய ரேட்டிங் என்ன கொடுத்திருக்காங்க 3 வோல்ட். வோல்ட்னா என்ன மீனிங்? அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. V is equal to 3 வோல்ட் and 600 m. ஸ்மால் mனா என்ன மீனிங்? மில்லி ஆம்பியர், ரைட்? ஸோ அப்போ மில்லி ஆம்பியர் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ கரண்ட்டுக்கு we know the symbol, that is ஆம்பியர் கொடுத்திருக்காங்க. மில்லி மீன்ஸ் வாட்? 10 to the power minus 3, ரைட்? ஸோ 600 into milli அப்படின்றதுக்கு பதிலாக 10 to the power minus 3 amperes, right? So we know the potential difference and we know the current. So using this we have to find out the power and resistance and the energy consumed. So the energy, electrical energy consumed ஆனதையும் find out பண்ணணும் for the 4 hours. அப்போ first power க்கு என்ன formula? We have already done the problem based on power, right? So power is nothing but V into I, that is potential difference into what? Current. So potential difference 3 into current 600 into 10 to the power minus 3, right? So appo 3 into 6 multiply பண்ணிட்டா என்ன ஆயிடும்? 18 and 2 zeros. In the 10 to the power minus 3 shall we take it to the denominator? It becomes 10 to the power 3, right? So appo 10 to the power 3 அப்படின்னா 3 zeros இருக்கு கீழே. அப்போ 2 zeros நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ இன்னும் ஒரு 0 கீழே இருக்குல்ல. ஸோ அப்போ 1.8 பவருக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணும்? வாட் யூஸ் பண்ணும், ரைட்? ஸோ 1.8 வாட், ரைட்? Yes, Srinivas given correct answer. Anisha given the correct answer. Epsiba also given the correct answer. Okay. So power find out பண்ணியாச்சு. அதே மாதிரி resistance. So resistanceனாலே நம்மளுக்கு என்னது? ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ பவர் இட் இஸ் 1.8 வாட். சேம் வே ரெசிஸ்டன்ஸ்க்கு we have to use. ஸோ நம்மளுக்கு பாருங்க, we know the value for V and we know the value for I. ஸோ அப்போ using Ohm's law, V is equal to IR, we can able to find out the resistance, right? So V is equal to IR. So R find out பண்ணணும். So V by I. So V potential it is given in the question, right? 3 volt கொடுத்திருக்காங்க. Okay. And the current எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 volt and current is 600 milliampere. That is 600 into 10 to the power minus 3 amperes, right? So அப்போ இங்க நம்மளுக்கு அந்த 10 to the power minus 3 shall we take it to the numerator? So அப்போ என்ன ஆகும்? 10 to the power plus 3 ஆயிடும், right? So by 600. So அப்போ 10 to the power 3 அப்படின்னா 3 zeros தானே. ஸோ அப்போ 3 into what? 10 to the power 3. So 3 into 10 to the power 3 is, it is 3 zeros. So 3 into 1000, right? By 600. So அப்போ 2 zeros we can cancel and 3 table. 3 ones are, 3 twos are, and then 2 ones are, 2 fives are. So அப்போ 5 you will get, right? So the answer is what? 5. So it is the resistance, it is what? 5. What is the unit we'll be using for the resistance? It is ohms, right? Yes. So 5 ohms resistance. Lakshita has given correct answer. Kanishka, Joel, Richard, Sunita and Anisha எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். லக்ஷ்மி நாராயணன் ஆல்சோ given the correct answer. And யூனிட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சமீக்ஷா. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் நோ அபவுட் த பவர் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இட் இஸ் ஆல்சோ ஆஸ்ட், ரைட்? Energy consumed if it is used for 4 hours. So energy consumed க்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தெரியணும் அப்படின்னா
So energy consumed is nothing but power into time. So electrical energy அப்படின்னு நம்ம அந்த லெசனில் படிச்சிருப்போம்ல, how much electrical energy is consumed அப்படின்றதுக்கு we should know that it is power into time. So already we have found out the power, right? So what is the power we have found out? It is 1.8 watts, right? So the power, it is 1.8 watts. And what is the time they have specified? It is 4 hours, right? So 4 hours க்கு நம்மளுக்கு எவ்வளோ அந்த electrical energy consume ஆகுது அப்படின்னு we have to find out. So the time, it is what? 4 hours. So multiply this 1.8 into 4. 8 4s are 32, right? So 4 plus 3, 7. So 7.2 watt hours. So the electrical energy consumed, it is what? 7.2 watt hours. Okay, so this is what you should do when they ask about the electrical energy. Na, the formula is power into time. Okay, yes. Epsiba has given the correct answer. Srinivas also given the correct answer, and Kanishka and Samiksha also. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஜோயல் அண்ட் அக்னத் ஆல்சோ. எஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஸோ அதில் நம்மளுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு 2 மார்க்ஸ்லையோ 4 மார்க்ஸ்லையோ வந்துச்சுன்னா ஹவு டு டூ. ஸோ 3 ரெசிஸ்டார்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 3 ரெசிஸ்டார்ஸ் இருக்குது. அண்ட் தேவ் கிவன் தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபார் தட். ஹவு மச்? இட் இஸ் 5 ohms, 3 ohms and 2 ohms. It is connected in series. So series la connect ஆயிருக்கு, right? With 10 volt battery. So அப்போ voltage they have given, it is 10 volt. That is potential difference. They asked to calculate the effective resistance and the current flowing through the circuit. அப்போ effective resistance or the equivalent resistance, total resistance நம்ம கண்டுபிடிக்கணும். So அப்போ they've given it is connected in series, right? அப்போ seriesல நம்ம அந்த resistance connect பண்ணியிருக்காங்கன்னா what is the formula we have to use? Yes, Rs is equal to R1 plus R2 plus R3, right? Because 3 resistances are given. R1, it is 5 ohms. R2, it is 3 ohms. And R3, it is what? 2 ohms. So 5 ohms plus 3 ohms and 2 ohms. So எல்லாத்துக்குமே unit வந்து ohms, right? So if you add, what is the equivalent resistance or the effective resistance? It is what? 10 ohms, right? So the resistance when it is connected in series, so we are getting the value 10 ohms. So this is one part. And what is the next one? Current flowing through the circuit. We have to find out the value of I. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது the current flowing through all the resistors will be the same, right? அப்போது ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ணி we can find out the value for the current, because we know the value for the effective resistance RS நம்மளுக்கு டோட்டலாக இவ்வளோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். அண்ட் கொஷனில் நம்மளுக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் தெரியும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ V is equal to IR. ஸோ அப்போது we can easily find out the value of the current, that is I is equal to V by R, right? பட் இப்போ நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும்? அந்த டோட்டலாக அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் V by RS, right? So what is the voltage given? Potential difference, it is 10 volt, right? So 10 by, what is the effective resistance they have given? It is, we have found out it is 10 ohms. So numerator denominator rendume same, right? So can cancel that. So 1, but what is the unit for current? It is what? Ampere, right? So 1 ampere. So இது நம்ம current find out பண்றோம். So இப்போ ampere நம்ம யூஸ் பண்ணணும். Okay, so watt கிடையாது. So most of the students watt கொடுத்திருக்கீங்க அந்த unit. So current we are finding out. So இப்போ currentக்கு we have to use the symbol A, that is ampere. Okay, so கனிஷ்கா, சமிக்ஷா, ஜோயல், ரிச்சர்ட், சுனிதா எல்லாருமே கரெக்டாக 1 ampere அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கீங்க. எஸ், the unit for the current is what? 1 ampere. Super. So next and last question in this chapter, it is based on the simple ohms la base பண்ணி இந்த question சில டைம் 2 mark compulsory நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. Calculate the resistance of a conductor. So you have to find out the resistance of a conductor through which a current of 2 ampere. So current they given I is what? 2 ampere. When the potential difference between its ends is
30 volts. So potential difference means V, right? So 30 volts. So simple problem, right? So 2 marks la indha mari simple problems not only compulsory problem. So normally namakku questions irukla compulsory illama. So adula indha problem nariya time ketirukanga. So appo ohms law use panni will be finding out, right? So V is equal to what? IR. So appo R find out pannona V by I, right? So using this we can able to find out. So potential difference is 30 and the current it is 2 ampere, so it will be 15, right? So 15, what is the unit we have to use? It is ohms, right? So because it is resistance. Okay, Epsibar, Joel and Kanishka, Beulah, Angeline எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சமிக்ஷா ஓம்ஸோட கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஸ்ரீனிவாசமூர்த்தி கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் சில டைம் கேட்பாங்க. ஸோ அதில் அந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளம் நம்மளுக்கு அந்த கொடுத்துருப்பாங்க. வெரி சிம்பிள் ப்ராப்ளம் மொமெண்டம் பேஸ் பண்ணி. ஸோ calculate the velocity of a moving body of mass 5 kilograms whose linear momentum is 2.5 kilogram meter per second. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ மொமெண்டம்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா படிங்க. லீனியர் மொமெண்டம் we have studied, right? ஸோ அப்போ மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா? இட் இஸ் நத்திங் பட் வாட்? மாஸ் into velocity. That is momentum நம்ம p denote பண்ணுவோம். That p is equal to mass into velocity. அவ்வளோதான். So அப்போ here they've asked to calculate the velocity. So we have to find out the velocity, right? So அப்போ velocity find out பண்ணணும் of a moving body. And the moving body க்கு எவ்வளோ mass இருக்கு? It is 5 kilograms, right? And the linear momentum they given, the linear momentum it is what? P. That is 2.5 kilogram meter per second, right? So அப்போ நம்மளுக்கு மாஸும் தெரியும், லீனியர் மொமெண்டமும் தெரியும். So அப்போ P is equal to M into V. அப்போ V is equal to what? P by M, right? So அப்போ what is the linear momentum value? So 2.5 kilogram meter per second, right? And what is the mass? It is 5 kilograms. அப்போ கரெக்டாக அந்த யூனிட் வருதான் நம்ம செக் பண்ணோம். ஸோ கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் தட் யூனிட். இட் இஸ் வாட்? மீட்டர் பர் செகண்ட், ரைட்? ஸோ மீட்டர் பர் செகண்ட் இஸ் த யூனிட் ஃபார் வெலாசிட்டி. ஸோ அப்போ வி இஸ் ஈக்குவல் டு வாட்? மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதில் நம்ம அந்த மேலே நியூமரேட்டரில் யூ ஆர் ஹேவிங் தட் டெசிமல் இருக்குது. ஸோ வி கேன் மல்டிப்ளை பை 10 அண்ட் டிவைட் பை 10. ஸோ அப்போ 2.5 10 multiply பண்ண it becomes 25 by what? It is கீழே 50. So 1 time and 2 times. So you'll be getting 1 by 2. That is nothing but 0.5 meter per second. So the very simple problems சில time 2 mark compulsory they will be asking or some normal question ஆவும் வரும். Okay. Most of the students has given the correct answer. Joel, Samiksha, Beulah எல்லாமே யூனிட்டோட ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அனீஷா ஆல்சோ கிவன் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் நம்மளுக்கு கேட்டது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் இல்லாமல் நம்மளுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதது நம்மளுக்கு எவால்யூவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில். ஸோ 2 bodies have a mass ratio of 3.3:4. The force applied on the bigger mass produces an acceleration of 12 meter per second to the power minus 2. What could be the acceleration of the other body if the same force acts on it? So அப்போ இதில் நம்மளுக்கு அந்த நியூட்டன் செகண்ட் லா நம்ம படிச்சிருக்கோம்ல, that is force is equal to what? Mass into acceleration. So இந்த ப்ராப்ளம் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரே ஃபோர்ஸ் தான், 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்குது. 2 டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஒரே ஃபோர்ஸை தான் எக்ஸர்ட் பண்ணுறோம். ஒரு பாடி பிக்கர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால இன்னொரு பாடி ஸ்மாலர். ஸோ அப்போ எது பிக்கர் மாஸ் இருக்கும், எது ஸ்மாலர் மாஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம M1 M2 அப்படின்னு எடுப்போம். அண்ட் ஆக்சலரேஷன் பிக்கர் மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதை A1 A2 எப்படி எடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும், ரைட்? ஸோ அப்போது 2 பாடிஸ், ஸோ 2 பாடிஸ் இருக்குது. ஸோ this is one body, this is another body having mass ratio 3:4. ஸோ அப்போ ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3
kilograms 4 kilograms அப்படின்னு கொடுக்காம ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோடைய மாஸ் இது m, இதுவும் m1 m2. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பிக்கர் மாஸ் நான் m1 எடுத்திருக்கேன், ஸ்மாலர் மாஸ் m2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போது 2 bodies having mass ratio அப்போ 3:4 அப்படின்னா ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ அப்போ ரேஷியோவில் கொடுத்தா we cannot take it directly. ஸோ 3x 4x because some அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பண்ண முடியாது, இது 3 kg 4 kg அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ரெண்டுமே வந்து ஒரு வேல்யூ, இப்போ 12 kgன்னு இருந்திருக்கும், இது வந்துட்டு 16 kg இருந்திருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் 3:4 அப்படின்னு நம்மளுக்கு அந்த 3:4 ரேஷியோ வந்திருக்கும். அப்போது the mass of the bigger one it is 4x. ஏன்னா ரெண்டுத்தில் 3:4ல் என்னது 3 is smaller number, 4 is bigger number. ஸோ அப்போது அந்த பெரிய மாஸ்க்கு 4x, it is the m1. m2 என்னது 3x, right? The force applied on the bigger mass. ஸோ அப்போ bigger mass நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, ஸோ அப்போ அதில் when they are exerting the force, what is the acceleration is produced? It is 12 meter second to the power -2, right? ஸோ அப்போ அந்த bigger mass நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ a1. What could be the acceleration of the other body if the same force acts on it? ஸோ அதே ஃபோர்ஸு இன்னொரு பாடி ஸ்மாலர் பாடியில் அதே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்ம பிக்கரை வந்து நம்ம a1 m1 அப்படின்னு எடுத்திருக்கோம், அப்போ ஸ்மாலர் பாடியை நான் m2 a2ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ we have to find out the a2, right? ஸோ அப்போ இந்த ஸ்மாலர் மாஸோடைய அந்த ஸ்மாலர் மாஸில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் போது எவ்வளோ ஆக்சிலரேஷன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் அதில் நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். ஸோ நம்மளுக்கு அந்த பிகர் மாஸில் என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறோமோ அதே ஃபோர்ஸை தான் அந்த ஸ்மாலர் மாஸில் எக்ஸர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது we are having 2 forces, right? ஸோ f1, another one is what? f2. ஸோ பிகர் மாஸில் எக்ஸர்ட் பண்ணது f1 அப்படின்னா ஸ்மாலர் மாஸில் எக்ஸர்ட் பண்ணுறது வாட்? f2, ரைட்? ஸோ அப்போ f1 is equal to f2. ஸோ அப்போது what is the formula to find out the force? Mass into acceleration. ஸோ அதே தானே இங்கேயும் mass into acceleration. அப்போ இங்கே நம்ம பிகர் மாஸ்னா 1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ m1 a1, அதே மாதிரி ஸ்மாலர் மாஸ் m2 a2. ஸோ அப்போது mass of the bigger one it is 4x into a1 it is 12 meter per second is equal to m2 it is what? 3x into a2 நம்ம find out பண்ணோம். ஸோ அப்போ a2 we can keep it as it is. ஸோ அப்போ 4x into 12 meter per second by 3x. அப்போ x cancel பண்ணலாம், 3 table 3 4s are 12. ஸோ a2 it is what? 4 4s are 16 meter per second, second to the power -2. acceleration க்கு என்ன யூனிட்? meter second to the power -2. okay, so 16 meter second to the power -2. ஸோ அப்போ ஸ்மாலர் மாஸில் நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் போது ஸோ வாட் இஸ் தி ஆக்சிலரேஷன்? இட் இஸ் 16 மீட்டர் செகண்ட் டு த பவர் -2. ஓகே, ஸோ சமிக்ஷா, லக்ஷ்மி நாராயணன், எப்சிபா, ஸோ எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. Kanishka, Lakshida and Joel Richard. So most of the students given the correct answer for this question also. Okay, so last we are going to complete with the second chapter. So second chapter la நம்மளுக்கு அந்த concave convex lens base பண்ணி நம்மளுக்கு question கேட்கலாம். So the myopia, hypermetropia, so அதை base பண்ணியும் நம்மளுக்கு we can see the problems. It can be asked sometimes in the board exam also. Okay, so அதில் நம்மளுக்கு அந்த worked out problems sometimes கேட்டிருக்காங்க. A beam of light passing through a diverging lens of focal length 0.3 meter appear to be focused at a distance 0.2 meter behind the lens. Find the position of the object. So அப்போ இந்த கொஸ்டின் நம்ம படிக்கும் போது என்ன தெரியுது? இது ஒரு லென்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்த லென்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு வரும்போது யூ ஷுட் நோ த லென்ஸ் ஃபார்முலா. ஸோ த லென்ஸ் ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம்? லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்டில் we have studied மிரர் ஃபார்முலா, ரைட்? ஸோ மிரர் ஃபார்முலாக்கும் அந்த லென்ஸ் ஃபார்முலாக்கும் அந்த சைன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் த லென்ஸ் ஃபார்முலா? 1/f is equal to what? 1/v minus 1/u, right? So what is the lens formula? 1/f is equal to 1/v minus 1/u.
So what is that f? It is nothing but the focal length of the lens. So focal length நம்மளுக்கு questionல கொடுத்திருக்கலாம் or focal length நம்மள find out பண்ண சொல்லிருக்கலாம். So என்ன வேணா கேட்டிருக்கலாம். And this u is nothing but the distance of the object. So நம்மளுக்கு அந்த questionல அந்த object எவ்வளோ distanceல இருக்கு or the position of the object அப்படின்னு கொடுத்திருக்கலாம். So distance of the object or position of the object. Okay. And v இருக்குல்ல, ஸோ அந்த v என்னது அப்படின்னா it is the distance of the image or the position of the image. ஸோ அப்போ இந்த மூணு வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ focal length and the distance of the object and the distance of the image, right? ஸோ அப்போ இந்த மூணு வேல்யூஸ் வச்சு தான் நம்மளுக்கு இந்த லென்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்கும் போது அந்த ஃபோக்கல் லென்த் வேல்யூ என்ன எடுக்கணும் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்க்கு சைன் என்ன யூஸ் பண்ணணும் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்போது என்ன அந்த மீனிங் அப்படின்றது யூ ஷுட் நோ. ஓகே. ஸோ அப்போ இதில் நம்மளுக்கு பாருங்க வி ஹாவ் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ், ரைட்? ஸோ கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. ஸோ கான்கேவ் லென்ஸ் for when you see the question concave lens irukku illa what is the another name for concave lens? It is what? Diverging lens, right? So appo or lens concave illa convex kuduthirupanga illa diverging lens, this is converging lens. நம்ம அந்த டிஃபரன்ஸ்ல படிச்சிருப்போம், ரைட்? the difference between convex and concave lensல. so convex lens வந்துட்டு it is what? Converging. concave lens is what? Diverging. so அப்போ அந்த மீனிங்ல நம்ம இந்த ப்ராப்ளம் போடணும். and then அதில் focal length வரும்போது என்ன சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும்? for the concave lens the focal length it is always what? Negative. so அப்போ நம்மளுக்கு questionல அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஃபோக்கல் லென்த். அப்போ நம்ம அந்த வேல்யூ எடுக்கும் போது ஃபோக்கல் லென்த்துக்கு நெகட்டிவ் சைன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் தி கான்வெக்ஸ் லென்ஸ் இட் இஸ் the focal length is positive, right? so அப்போ concave lensக்கு focal length negative, அப்போ அந்த சைனை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக we have to use negative sign. okay. and then the position of the object or the distance of the object. ஒரு ஆப்ஜெக்டை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சைன் கன்வென்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லை அந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்பவுமே யூ ஷுட் டேக் the value of u is always what? Negative. so u ஓட வேல்யூ அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே அந்த வேல்யூவை நம்ம நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது யூ ஷுட் நோ. and v it is what? The distance of the image or the position of the image. so இதில் வந்து நம்மளுக்கு it may be positive or negative. so positive distance of the image வந்து பாசிட்டிவாக நம்மளுக்கு எப்போ வரும்? if it is formed in front of the lens. and if it is negative if it is behind the lens. so இந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா we can easily do this problem. also நம்மளுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம ஒர்க் அவுட் ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்கிறது பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ அ டைவர்ஜிங் லென்ஸ். அப்போ டைவர்ஜிங் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் கான்கேவ் லென்ஸ், ரைட்? ஸோ டைவர்ஜிங் லென்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்? கான்கேவ் லென்ஸ். ஸோ இப்போ கான்கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது யூ ஷுட் நோ. A beam of light passing through a diverging lens of focal length. So focal length they have given it is 0.3 meter. Appear to be focused at a distance of 0.2 meter behind the lens. அதாவது ஒரு லைட் இந்த டைவர்ஜிங் லென்ஸ் வழியா இட் இஸ் பாசிங் த்ரூ. அப்போ அந்த ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க அண்ட் இட் இஸ் அப்பியரிங் டு பி ஃபோக்கஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அப்பியரிங் ஆஸ் அ இமேஜ். அப்போ அந்த இமேஜோடைய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் see that word behind the lens. அப்போ அந்த இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது? பிஹைண்ட் த லென்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ 0.2 மீட்டர் என்னதுன்னு அப்படி ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ அ டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். focal length கொடுத்திருந்தாங்க. so 0.3 meter. so focal length you should put negative sign. and it is appear to be focused at a distance. அப்போ அந்த இமேஜ் எங்கே ஃபோக்கஸ் ஆகுது? அந்த இமேஜ் எங்கே அப்பியர் ஆகுது? அப்போ they have given v.
that is the distance of the image or the position of the image, that is 0.2 meter behind the lens. லென்ஸுக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ in front of the lens நம்ம பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ behind the lens it is negative. So now we have to find the position of the object or the distance of the object. So distance of the object இல்லை position of the object na u find out பண்ணணும், right? So அப்போ to find out the distance of the object நம்ம lens formula என்ன யூஸ் பண்ணுவோம்? 1 by f is equal to what? 1 by v minus 1 by u, right? So we know the value for the focal length, that is 1 by, it is minus 0.3 meter. 1 by v value another minus 0.2 minus 1 by u. So we have to find out the value of u, that is the distance of the object, okay, or the position of the object. So appo we can take this and the sign நம்மளுக்கு எப்பவுமே denominatorல இருக்கக்கூடாது. So take it to the numerator. So அப்போ minus 1 by 0.3. This is minus 1 by 0.2 and this is minus 1 by u. So அப்போ நம்மளுக்கு u value find out பண்ணணும். So அப்போ take this minus 1 by u to this side. So it becomes 1 by u, right? So minus 1 by 0.2. The minus 1 by 0.3, when you take it to this side, it becomes 1 by 0.3, it becomes plus. So இப்போ நம்ம என்ன பண்ணணும்? LCM எடுத்தோம், we can able to find out the distance of the object. So அப்போ 1 by u is equal to what? It is நம்ம cross multiply பண்ணலாம்ல. So it will be what? 0 minus 0.3 into 0.2. So 1 into 0.3, it is 0.3. So அங்க negative sign இருக்கு. So minus 0.3. So 0.2 into 1, 0.2. கீழே நம்ம denominator we have to multiply. So 0.2 into 0.3. So 2 3s are 6, right? அப்போ 2 point இருக்குன்னா அப்போ 0.06. So 0.06. So 1 by u is nothing but what? Minus 0.3 plus 0.2 நம்ம subtract பண்ணுவோம், minus 0.1 வரும், கீழே 0.06. So அப்போ இதில் நம்மளுக்கு we have to find out the value of u, right? So அப்போ reciprocal பண்ணிக்கலாம். So we have to find out the value of u. So u, so 1 by u வந்துட்டு minus 0.1 by 0.06. அப்போ u is nothing but 0.06 by minus 0.1. So அப்போ இதில் நம்மளுக்கு minus sign denominatorல இருக்கக்கூடாது, numeratorல தான் போடணும். So இதை simplify பண்ணோன்னா, so point decimals பார்த்தீங்கன்னா it will be having the 2 digits. So அப்போ multiply by 100 பண்ணோன்னா you will be having this 6 by கீழே நம்மளுக்கு என்ன வேல்யூ 0.1 into 100னா ஒரு பாயிண்ட் போச்சுன்னா மீதி ஒரு 10 இருக்கும் சைட். அப்போ u is equal to minus 6 by 10, that is nothing but 0.6. It is, see that it is given in meter or centimeter. Metersல கொடுத்திருக்காங்க. So அப்போ metersல கொடுத்திருக்காங்கன்னா u is equal to minus 0.6 meter. So the distance of the object எப்பவுமே negative signல தான் வரும். ஏன்னா அந்த object வந்துட்டு எப்பவுமே will be placing at a distance of அந்த left hand sideல தான் place பண்ணும், right? Yes, most of the students also given the correct answer for this. Epsiba, Samiksha, Srinivas, Lakshmi Narayanan, எல்லாமே கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. லக்ஷிதா, ஜோயல், ரிச்சர்ட் ஆல்சோ. ஸோ லாஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் வித் த மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்போம், டிஃப்ரென்ஷியேட் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின் மாதிரி நம்ம இந்த ப்ராப்ளம்ஸையும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ அதில் நம்மளுக்கு they can ask to find out the focal length of the lens used. So நம்ம அந்த மயோஃபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஹைப்பர்மெட்ரோஃபியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை பவர் ஆஃப் லென்ஸ் கேட்பாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஸோ அப்போ அதில் நம்மளுக்கு மயோஃபியா பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா how to find out the focal length. F is equal to x y by x minus y. So அப்போ focal length you have to find out for the myopic eye அப்படின்னா x y by x minus y. அப்போ what is this x and what is this y அப்படின்னா what is this x means? It is the distance the person can see. So இந்த x னா என்ன மீனிங்னா it is the distance the person can see. அந்த பர்சனால எவ்வளோ distance பார்க்க முடியும். So that is x. What is y means?
the distance he wants to see. Questionல இவ்வளோ distance நம்ம பார்க்கணும் அப்படின்ற அந்த value கொடுத்திருப்பாங்க. What is this y? It is the distance the person wishes to see or he wants to see. So wants or wishes to see. So இந்த ரெண்டு values நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுனா we can easily find out this focal length. And focal length இல்லாம நம்மளுக்கு power of lens sometime they can ask. So power of lens க்கு very simple formula, P is equal to what? It is a reciprocal of focal length. So power of lens, it is nothing but reciprocal of focal length. So இதே மாதிரி நம்மளுக்கு hypermetrophiaக்கும் we will be having the formula, that is same focal length find out பண்றதுக்கு for the hypermetropia. To find out the focal length, small d into capital D by small d minus capital D, where you will be having the same d, small d கொடுத்திருக்காங்களே, that is the distance beyond the person can see, and the distance மேல he can able to see. So the distance beyond the person can see. And what is this capital D means? The distance he want to see, in the distance கிட்ட பார்க்கணும், so அந்த capital D. So the distance the person wants to see. Okay, so this is what you should know when you are solving the problems of myopia and hypermetropia. So last time myopia oda we are going to complete this session. So see this problem, a person with myopia, so myopia specify பண்ணியாச்சு, can see, அவரால் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் பார்க்க முடியும், placed at a distance of 4 meter. If he wants to see, அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு he wants, அப்போ ரெண்டு வேல்யூ, he can see அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த டிஸ்டன்ஸ் he wants to see இன்னொன்று இருக்குது. What should be the focal length and the power of concave lens he must wear. So அப்போது மயோஃபியான்னு கொடுத்துட்டாங்க. அப்போது to find out the value for the focal length of myopia என்ன formula யூஸ் பண்ணணும்? Yes, f is equal to what? xy by x minus y, right? So அப்போ focal length find out பண்ணணும் அப்படின்னா you need x and y. So what is x? A person with myopia can see the objects placed at the distance of 4 meter. அப்போ he can see, and the x என்ன meaning? The distance he can see எவ்வளோ? 4 meter. If he wants to see the object at a distance, other than a y, so y, it is what? The distance the person wants to see or he wishes to see. Appo it is 20 meters. Avladane. Appo what is the formula? That is f is equal to xy by x minus y. Avladhan simplify pannona we can able to find out the focal length, right? Appo what is the x value? It is 4 meter and y it is 20, right? By x, that is 4 and y it is 20. So 4 into 20 it is 80, right? 4 2s are 8. So what is 4 minus 20? It is minus 16. So the focal length value, so 80 by minus 16. So we can cancel this by using 4 table, or 16 table also we can cancel. So 4 table if you cancel, 4 4s are 16, right? So 4 2s are 8, 0. 4 1s are 4 5s are. So f is equal to 5, but denominator la or minus sign irukku, right? So appo minus 5, focal length அது ஒரு distance தானே. So அப்போ எதில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம் பாருங்கள், அந்த மீட்டர்ஸில் தான் x and y வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ f is equal to minus 5 meters. So this is the focal length. But question இதோட முடியல, என்ன இருக்குது? பவர் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்டாக பாருங்கள், அந்த கான்கேவ் லென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக இருக்கும். எஸ், கரெக்டாக minus 5 மீட்டர் வந்திருக்கு, ரைட்? What is the power of concave lens he must wear? So அப்போ power of lens க்கு என்ன formula? It is the reciprocal of what? Focal length. So the power of lens is nothing but P is equal to 1 by F. It is a reciprocal of focal length. அப்போ focal length already நம்ம find out பண்ணிட்டோம். It is minus 5 meter, right? So minus, what is 1 by 5? That is 0.2. The unit for the power of lens, it is diopter. So capital D we have to use. So this is how you should do this problem, okay?
So yes, most of the students, they given the correct answer for the focal length. ஃபார்ம்லாவும் கொடுத்துருக்காங்க. சமிக்ஷா, எப்சிபா, ஜோயல் ரிச்சர்ட் அண்ட் சுகுணா எல்லாருமே கரெக்டாக அந்த ஃபோக்கல் லென்த்துக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தி வேல்யூ ஃபார் தி பவர் ஆஃப் லென்த் சேம் வே இதே மாதிரி ஹைப்பர்மெட்ரோஃபியாக்கும் சேம் ப்ராப்ளம் வில் பி worked out in the book, so kindly refer that one. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாதது அந்த எவாலுவேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கைண்ட்லி ஒர்க்ட் அவுட் தட் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு மற்ற லெசன்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ், கேட்ட கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியிலும் நம்மளுக்கு ஆல்ரெடி போட்டுட்டோம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்மளுக்கு அந்த 6th சாப்டரில் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க, அதை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 4th சாப்டரில் மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 2nd சாப்டர் அண்ட் தென் 1st சாப்டர்லையும் சில ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி சில யூஸ்ஃபுல் லைவ் வீடியோஸ் வில் பி டூயிங். அண்ட் இஃப் யூ வாண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ், ஸோ see the Telegram group given in the description. So join that. So we'll meet in the next session. Thank you.